நம்ம கிட்ட இருந்த ஒண்ணே ஒண்ணு சார், நமக்குன்னு இருந்த ஒண்ணு. அதை நம்மகிட்ட இருந்து எவனும் பறிக்க முடியாதுன்னு நம்ம இத்தனை நாளும் நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா அதை கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நமக்கே தெரியாம முழுசா பறிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. தமிழ்நாடு எவ்வளவு பெரிய ஒரு டேஞ்சர் ஜோன்ல இருக்குன்னு சாதாரணமான உங்களை மாதிரியோ இல்ல என்னைய மாதிரி ஆட்களோ தெரியாம இருந்தா அது தப்பு கிடையாது. ஆனா நம்மள ஆளணும் அப்படின்னு கடந்து துடிக்கிறாங்கல்ல, தவிக்கிறாங்கல்ல, அவங்களே இந்த பிரச்சனையை பத்தி பெருசா எங்கேயுமே கவலைப்பட்ட மாதிரி தெரியல சார். இன்னைக்கு எல்லா கட்சியும் என்ன பண்ணுது, கேம்பெயின் எப்படி எல்லாம் பண்ணலாம் வரப்போற எலெக்ஷனுக்காக அப்படின்னு சொல்லி ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்துல ஒரு பெரிய பிரச்சனை பெட்ஷீட்டை போட்டு படுத்துக்கிட்டு கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கு. அதை பத்தி ஒரு பயலுக்கும் கவலை கிடையாது. இன்னைக்கு அந்த பிரச்சனை பெருசா பீகார்ல வெடிச்சிருக்கு. அங்க வெடிச்ச அந்த பிரச்சனை சீக்கிரம் இங்கேயும் வெடிக்கும். அன்னைக்கு அலறுவாங்க. ஒண்ணு இல்ல, இந்த மாப்பிள்ளை இவர் தான், ஆனா இவர் போட்டிருக்க சட்டை என்னது இல்லை அவரது இல்லை அப்படிம்பாங்க இல்ல. அதே மாதிரியே ஓட்டர் ஐடி இவரது தான், ஆனா இவருக்கு இந்த ஸ்டேட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருக்கு. நாம தான் வர்றவன் போறவனுக்கெல்லாம் வாரி வழங்கி இருக்காம எடுத்துக்கோ, உனக்கு இல்லாததா என்ன ஏதுன்னு தெரியாம எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டான். அப்படியே சீல் அடிச்சு கொடுத்துருக்கோம்ல, இவனுக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்குது. பொழைக்க வந்தவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டோட தலையெழுத்தை தீர்மானிக்க வேண்டிய இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தரி கோபி. இந்த சென்ட்ரலுக்கு எக்மோருக்கெல்லாம் போனோம்னா வண்டி வண்டியா வந்து இறங்குவாங்க இல்ல, அவங்கள பார்த்து வெறும் வேலைக்கு மட்டும்தான் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து விட்டு கொடுத்துட்டோம். ஆனா அவங்க வேலைக்கு வரல, நம்ம எல்லாருக்கும் உழ வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா வந்தவன் எவனும் திருப்பி அவன் ஊருக்கு போய் செட்டில் ஆனதா சரித்திரமே கிடையாது. தனியா வருவான், ஃபேமிலியா இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவனும் நம்மளோட பழகி நம்மள ஒருத்தனாயிருவான். தப்பே கிடையாது. ஆனா அதோட சீரியஸ்னஸ் எங்கே போகுது தெரியுமா? ஒவ்வொருத்தரும் இங்க ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் வாங்கி உட்காந்துருக்கான். ஒன்றும் இல்லை சார், நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்களை விட்டுருங்க, சென்னையில் இருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிறவங்க சொந்த ஊர் வேற எங்கேயாச்சும் இருக்கும், தென் தமிழகத்தில் வேற எங்கேயாச்சும் இருக்கும். எலெக்ஷன் வந்துட்டா ஓட்டு போறதுக்கு எத்தனை பேர் ஊருக்கு போறீங்க? எவ்வளவு பேர்? அது செலவு தான், அதுக்கு அரசாங்கம் காசு கொடுக்காது. இது நம்ம அதை வந்து இது பண்ணிக்க முடியாது, திரும்ப வந்து கிளைம் பண்ணியெல்லாம் வாங்க முடியாது, செலவு தான். ஆனால் எவ்வளோ பேர் போகிறோம்? உண்மையாக சொல்ல போனால் 50க்கு 50% பேர் போகிறதே கிடையாது. அவன் போகலைனாலும் அவன் ஓட்டு விழுந்துருன்னு வைங்க. ஆனால் அவன் ஓட்டை அவன் போடாமல் இருந்தால் யாருக்கு போட்டானோ, யாருக்காக போட்டானோ, யார் போட்டானோ யாருக்காக போட்டானோ விழுந்துடும். இதுதான் நடந்தது. இப்போ பீகாரில் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, அங்கே ஒரு சீரியஸான வாக்காளர் சீர்திருத்தம் கொண்டு வர்றாங்க, ரொம்ப தீவிரமான சீர்திருத்தம். ஏன்னா அதான் வருஷம் நடக்குது. அதான் அந்த ஓட்டர் ஐடியில் சேர்க்குறாங்க, நீக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்கல்ல. இதை தாண்டி வேற என்ன சீரியஸ் சீர்திருத்தம்? ஒன்றும் பெருசாக கிடையாது. நாம் அந்த பண்ணுறோம் பார்த்தீங்களா, ரெகுலராக போய் சேர்க்கறது, ஆளை எடுக்கிறது, இதெல்லாம் சாதாரணமாக ஒரு கண் துடைப்பாக நடக்கிற ஒன்று. 1952லேருந்து 2003 வரைக்கும் இந்த தீவிர வாக்காளர் சீர்திருத்தம்ன்றத தொடர்ந்து பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆனால் 2003க்கு அப்புறம் அதை அப்படியே விட்டுட்டாங்க. ஏன் விட்டுட்டாங்கன்றது தெரியல. அந்த தீவிர சீர்திருத்தம்ன்றாங்கல்ல, ஒன்றும் கிடையாது. அந்த ஊரில் அவன் இருக்கானா, அவன் உண்மையிலே அந்த இடத்துல அவனுக்கு ஓட்டு இருக்குதா, இவன் இந்த ஊரை சேர்ந்தவன் தானா, செத்தவன் பேர்லாம் ஓட்டு போடுறதெல்லாம் இருக்குது, உண்மையில அவர் உயிரோடு இருக்கிறாரா, வெளிநாட்டிலேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து யாராச்சும் வந்து இங்கே உட்காந்து இங்கே அதுக்கான ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் தான் தீவிர சீர்திருத்தம். இப்போ பீகாரில் நமக்கு நல்லாவே தெரியும், அதுவும் லாஸ்ட் 10 வருஷம் ரொம்ப விகரஸாக பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னா அந்த ஊரில் இந்த பீகாரு, அஸ்ஸாமு, ஊபி, மேற்கு வங்காளம், இங்கேருந்தெல்லாம் இந்தியா பூரா எல்லா இடத்துக்கும் வெளியில் வேலை தேடி போனாங்க. ஏன்னா அங்கே வாழ்கிறதுக்கு வழி இல்லை. அவனும் சோறு திங்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும், எப்படியாவது ஓட்டணும்ல. அதனால வெறும் 5000 10,000 சம்பளத்துக்கு வேலை பார்க்கறதுக்கு டீ கடையில், ஹோட்டலில், கான்ட்ராக்ட் லேபர்ஸாக ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க.
இங்க வந்து தமிழ்நாடுன்னு இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவில் பல இடங்கள்ல பிரிஞ்சு போயிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அதிகமாக வந்திருக்காங்க. அந்த லேபர்ஸ், அதாவது இந்த தினக்கூலியா இருப்பாங்க, அவங்க ரொம்ப அதிகமா வந்தவங்க முதல்ல தனியா வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, வீட்டை மட்டும் அங்கே வச்சுக்கிட்டு ஃபேமிலியை இங்கே செட்டில் பண்ணிட்டான். அங்கே ஒரு வீடு, அவனுக்குன்னு ஒரு இடம் நிலம் இருக்கும்ல, அங்கே வச்சுக்கிட்டு இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. அத்தனை பேர் இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. நீங்கள் வேணா பாருங்க, எல்லாரும் ஃபேமிலியாக இந்த பேச்சுலராக அந்த காலம்லாம் போயிடுச்சு. அவங்கெல்லாம் இப்போ ஒரு கூட்டு குடும்பமாக வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அங்கங்கே கிடைக்கிற இடங்களை சின்ன சின்னதாக. சில பேர் இங்கேயே வேலைக்கு வந்தவங்க தொழில் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே பெரிய நல்ல விஷயம். அவங்க உழைக்கிறாங்க, அவங்க வாழ்றாங்க, அவங்க முன்னேறாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை. ஆனா இங்க இப்ப பீகார்ல மொத்தம் வந்து 2003ல 5 கோடி வாக்காளர்கள் இருந்திருக்காங்க. இன்னைக்கு 2023ல பீகார்ல மட்டும் மொத்தம் 8 கோடி வாக்காளர்கள். 2003ல எடுத்ததுதான் கடைசி. உண்மையிலே இப்ப அங்க இருக்கிறவங்க எவ்வளவு பேர் ஒரிஜினல், அதான் அங்க அந்த ஒரு டாக்குமெண்ட் இருக்குல்ல, அந்த டாக்குமெண்ட்ல 8 கோடி வாக்காளர்கள் இருக்கு. அந்த 8 கோடி வாக்காளர்கள் எவ்வளவு பேர் ஒரிஜினலா பீகார்ல இருக்கிறாங்க. ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 மாசத்துக்கு ஒரு தடவையோ போறதெல்லாம் கிடையாது. ஏதாவது விசேஷம், ஃபங்க்ஷன், ஒரு மாசம் ஊருக்குள்ள போயிட்டு வருவாங்க, அவ்வளவுதான். மீத இருக்க 11 மாசமும் அவங்க இங்கே தான் இருக்கிறாங்க. இப்ப எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, எவனுக்கு ஒரு இடத்துல சொந்த வீடு இருக்கோ, எவனுக்கு ஒரு இடத்துல வந்து இருப்பிட சான்றிதழ் இருக்கோ, அவன் அந்த இடத்துல ஓட்டு போறதுக்கான உரிமையெல்லாம் வச்சுக்க முடியாது. அது மட்டும் பத்தாது, அவன் அந்த இடத்துலயே தொடர்ந்து இருக்கணும். இப்போ நாம இங்க சென்னையில இருக்கோம், ஒரு பேச்சு சொல்லு, சென்னையில ஓட்டர் ஐடி இங்கே தான் இருக்கிற, ஊர் பக்கமே போறது இல்லைன்னு வச்சுங்களேன். ஆனா ஊர்ல தான் ஓட்டர் ஐடி இருக்கு. அப்படி வச்சுக்க கூடாதுன்றாங்க. சென்னையில தான் வச்சிருக்கணுமா. இதைத்தான் தீவிர சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. இப்ப இருக்க அந்த 8 கோடி பேர்ல இப்ப இந்த தீவிர சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20% அடி வாங்குறாங்க. 8 கோடி பேருக்குமே அங்கே ஓட்டு உரிமை இருக்குது, ஓட்டு உரிமை டாக்குமெண்ட் லெவல்ல இருக்குது. ஆனா அந்த 8 கோடி பேர்ல 20% பேர், குறைஞ்சபட்சம் ஒரு 2 கோடி பேர் அதுல இருந்து வெளியில கொண்டு வந்துருவாங்க. இப்ப இதுக்கு தான் அங்க இருக்கிற கட்சிகள் பயப்படுது. எதுக்காக பயப்படுறாங்கன்னா, இந்த ப்ராசஸ் 2003ல, அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட கேப்ல பண்ணுவாங்க, கடைசியா 2003ல பண்ணும். அந்த 2003ல பண்றப்போ அந்த ப்ராசஸை முடிக்கவே 2 வருஷம் ஆச்சு சார். 8 கோடி பேர் சார், நினைச்சு பாருங்களேன், சரி பார்க்கணும். முதல்ல அந்த டேட்டாஸ் கலெக்ஷன்ஸ் எடுக்கணும், வீடு வீடா போகணும். இதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீமை போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 80,000 பேர் பூத் ஏஜென்ட் போட்டிருக்காங்க பீகார்ல மட்டும். அந்த 80,000 பேருக்கு வேலை பார்க்கறதுக்கு 4 லட்சம் பேர் போட்டிருக்காங்க. இந்த இவங்க வாலண்டியர்ஸ் வருவாங்க, 4 லட்சம் பேர் போட்டிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீடு வீடா போயிட்டு கலெக்ஷன் போயிட்டு அந்த ஃபார்மை கொடுப்பாங்க, ஃபில்அப் பண்ணணும். அதுக்கு சில இப்போ ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா 2003க்கு உள்ள நீங்கள் ஒருவேளை அங்கே வாக்காளர் பட்டியலில் இருந்திருந்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ப்ரெசன்ட் டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் கொடுத்துட்டா போதும். ஒரு ஆதாரை தவிர வேற என்ன சில டாக்குமெண்ட், இருப்பிட சான்றிதழ் ஏதாச்சும் ஒன்று, பர்த் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் ஒன்று கொடுத்தா போதும். ஒருவேளை 2003க்கு அப்புறம் நீங்கள் பிறந்திருந்தீங்க, இப்போ இது அந்த 2003க்கு அப்புறம் உங்களுக்கு அந்த பேர் இல்லைன்னு வைங்கள, இந்த 1987 வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேர் இருக்காது. ஏன்னா அப்போ உங்களுக்கு ஓட்டு போகிற வயசு வந்திருக்காது. இந்த ஜூலையில் இந்த 1987 ஜூலைக்கு அப்புறம் பிறந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் தனியாக அது அந்த இருப்பிட சான்றிதழ், அதுக்கப்புறம் வந்து அந்த ஆதார் கார்டு இல்லாமல் இன்னும் 2-3 டாக்குமெண்ட், பிறப்பு சான்றிதழ், இதெல்லாம் வந்து கொடுக்கணும். ஒருவேளை 2002க்கு அப்புறம் பிறந்திருந்தாங்க யாராச்சும், இப்போ ப்ரெசண்டாக ஓட்டு போகிற அந்த வயசு இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இவங்க டாக்குமெண்ட்டையும் கொடுக்கணும், மற்றவங்க டாக்குமெண்ட்டையும் கொடுக்கணும். அந்த ப்ரொசீஜர் எவ்வளவு காம்ப்ளிகேட்டடாக கொண்டு போகிறேன் பீகாரில். அங்கே இருக்கிறவங்கள தப்பாக எடுத்துக்காதீங்க, பாவம் அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை. இந்த டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு வந்து சொந்தமாக வந்து ஒரு ஆதார் கார்டு வச்சுருந்தாலே பெருசு, ரேஷன் கார்டு வச்சுருந்தா அதை விட பெருசு, ஓட்டர் ஐடி வச்சுருந்தா அதை விட ரொம்ப பெருசு. இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் இந்த பர்த் சர்டிஃபிகேட், அதுவும் அப்பா அம்மாவோட பர்த் சர்டிஃபிகேட்லாம் அவங்களுக்குலாம் என்னன்னே தெரியாது. அங்கே போயிட்டு நிற்கிறதுக்கு, வாங்குறதுக்கு, அதை சப்மிட் பண்ணுறதுக்கு, இது ஆன்லைனில் சப்மிட் பண்ணலாம், ஆஃப்லைனில் பண்ணலாம். ஆஃப்லைனில் பண்ணால் எப்போ முடிப்ப? இப்போ ஜூன் 24 ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ப்ராசஸ்.
அதை கொடுத்து முடிக்கிறதுக்கு ஜூலை 25 ஒரு மாதம் தான் டைம். 8 கோடி பேருக்கு ஒரே மாதம் தான் டைம். ஜூலை 25 முடிச்சாங்கன்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் அந்த டைமில் வந்து இதை சரி பார்த்துருவாங்க 8 கோடி பேரையும். எப்படி மேனுவலாக கொடுக்குறதையும் இதையும் வந்து ஆன்லைனில் வர்றது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து அவ்வளோ விறுவிறுப்பாக வேலையை பார்த்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட்டுக்குள்ளே அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க, அந்த வாக்காளர் பட்டியலில் பொதுத்தளத்துக்கு விடுவாங்க. அப்போ அந்த கட்சிக்காரங்க அப்புறம் வேற யாராவது பொதுமக்கள் அவங்களுக்கு சீர்திருத்தம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை பண்ண சொல்கிறதுக்கு செப்டம்பர் 30 வரைக்கும் டைம். இப்போ இந்த செப்டம்பர் 30 அக்டோபர் நவம்பரில் வந்து அங்கே பீகாரில் எலெக்ஷனே வந்துடும். அதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் விறுவிறுன்னு வேலையை பார்த்துருக்கேன். ஆனால் 2 வருஷம் பார்த்த வேலையை 2 மாசத்துல எப்படி நீ பார்க்க முடியும்? அதான் உனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்றது தெரியும் இல்லையா? அப்ப அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை முன்கூட்டியே நீ சரி பண்ணணும்ல. இப்ப இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் ஒழுங்கா இல்ல அப்படின்ற பட்சத்துல பீகாரோட வாக்குரிமை பறிக்கப்படும். அந்த வாக்காளர்களோட வாக்குரிமை பறிக்கப்படும். அதான் உண்மை. இப்ப ஆர்ஜேடி என்ன சொல்றாங்கன்னா, ஐயா நாங்க எங்களோட எலெக்ஷனோட அந்த வாக்குறுதியை பல விஷயங்களை நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுல முக்கியமான ஒன்று, ஒருவேளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வக்பு திருத்த சட்டம் அது இருக்கு இல்லையா, அதுக்கு ஆதரவாக நாங்கள் போக மாட்டோம். இதுல மைனாரிட்டியோட மெஜாரிட்டியான இது எங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஆதரவு கிடைச்சிருக்கு. அப்படி அந்த இவங்க ஒரு வேளை, ஏன்னா இவங்க என்ன வாங்குறாங்க, என்ன உள்ள ஏற்றுறாங்க, என்ன டாக்குமெண்ட் அவங்க கூட, இது எல்லாமே அவங்களோட பர்சனலா வந்து உள்ளுக்குள்ள கான்ஃபிடென்ஷியலா இருக்கிறது, அரசாங்கத்தோட கான்ஃபிடென்ஷியலா இருக்கிறது. அதை இவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சரியில்லை, டாக்குமெண்ட் சரியில்லை, இது தப்பா இருக்கு, ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள், அவங்க யாரை ரிஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அசால்ட்டா தூக்கி தள்ளிடுவாங்க. இது அங்க இருக்கிற எதிர்கட்சிகளோட பெரும் பிரச்சனை. அதே நேரத்தில் இதை நீ எப்படி தடுக்கலாம்? போலி வாக்காளர்களை நாங்க வந்து அப்படியே அதுல இருந்து வந்து தூக்கி தள்ளிடுவோம், அவங்கள தொடச்சு சுத்தப்படுத்த போறோம் பீகாரை. இதுதான் வந்து இப்ப அங்க இருக்கிற ஆளுங்கட்சிகள் சொல்றது. இப்போ பாஜக வந்து சொல்றாங்க, இதைத்தான் சொல்றாங்க. இது பீகார்ல இப்ப நடக்கிற பிரச்சனை. இதை அப்படியே கொண்டாந்து தமிழ்நாட்டில் வைக்க போறாங்க. எப்படி வைப்பாங்கன்னா, இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் உரிமை உண்டு, ஓட்டு போற உரிமை உண்டு. சார் யோசிச்சு பாருங்க சார், ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் வந்து இறங்குறாங்க. ஒவ்வொருத்தனும் இங்க ஓட்டர் ஐடி வாங்குறது ரொம்ப 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 ஈஸி சார். பேங்க் போனா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா பாஸ்புக் கொடுத்துருவான். பாஸ்புக் கொடுத்துட்டா அதை வச்சு ஒரு கேஸ் கனெக்ஷன் வாங்கிடலாம். கேஸ் கனெக்ஷன் வாங்கிட்டா அங்கே உள்ள வச்சு அதை வச்சு ஒரு ஆதார் கார்டு ஃபார்ம் பண்ணிடலாம். சர்டிஃபிகேட் வாங்குறது ரொம்ப ஈஸி. ஆதார் கார்டு வந்துன்னா ரேஷன் கார்டு, இந்த ஒன் கார்டு ஒன் நேஷன் கொண்டு வந்தா எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? இங்க அதை கொண்டாந்து திணிக்கிறதுக்கு தான். சத்தம் இல்லாம இங்க ஒரு சார் எப்படி உள்ளுக்குள்ள பூனாங்க, ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துக்கும் வெறும் வேலை தான் பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் விட்டுட்டாங்க. அவங்க வேலை பார்க்க வரல, இங்க பர்மனண்டா தங்க வந்திருக்காங்க. அங்க இருக்க முடியல, அங்க எதுவும் செய்ய முடியல அப்படின்றத இங்க கொண்டாந்து நீ என்ன கத்துனாலும் என்ன பண்ணாலும் கடைசியில் அவன் யாருக்கு ஓட்டு போடுவான்? முதல்ல யோசிச்சு பாருங்க. இங்க ஓட்டு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு நார்த் இந்தியன்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அவங்களுக்கு தமிழ் நல்லா பேசுறாங்க, அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அவன் யாருக்கு ஓட்டு போடுவான்னு நினைக்கிறீங்க? அவன் என்ன இங்க எதிர்பார்ப்பான்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்களேன். இது எவ்வளவு பெரிய ஒரு சிக்கல்ல கொண்டு போய் இப்போ விட போகுது. ஆக்சுவலி இது நடந்துருச்சு, இனிமேலும் இது நடக்கும். இந்த தீவிர வாக்காளர் சீர்திருத்தம்ன்றது பண்ண வேண்டிய ஒண்ணு. ஆனா அவங்க சொல்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, எங்க அவன் வந்து தொடர்ந்து இருக்கிறானோ, எங்க அவனுக்கு வாழ்வாதாரம் இருக்குதோ அங்கனுக்குள்ளதான் அவனுக்கு எல்லா உரிமையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொடுக்குறாங்கல்ல. இங்க ஒரிஜினலா இருக்கிறவங்கள ஓட்டுரிமையை பற்றி ஒரு கவலையும் கிடையாது. ஆல்ரெடி நம்ம அந்த நிலைமையில தான் இருக்கு. அவங்க எல்லாம் ஒழுங்கா பண்ணாதனால தான் இன்னைக்கு பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு இடத்துல ஓட்டு பதிவாகுதுன்னா வெளியூர்ல இருந்துகிட்டு இன்னொரு ஊருக்கு போயிட்டு ஓட்டு போடாம, சொந்த ஊருக்கு போயிட்டு ஓட்டு போடாம இருக்கிறது வேற. சொந்த ஊருக்குள்ளே உட்காந்து ஓட்டு போடாம இருப்பாங்க. சென்னைக்குள்ள அது நடக்கும். ஆனா இவங்க எல்லாம் மறக்காம போய் போடுவாங்க சார். 1க்கு 5 போட்டு வருவாங்க. யோசிக்கல, 1க்கு 5 கூச்சமே படாம போட்டு வருவாங்க. அவ்வளோ தூரம் அவங்களுக்கு
அதில் ஆர்வம் உண்டு. ஏன்னா இது ஒன்று மூலியமாக தான் அவங்க ஏதாச்சும். இப்போ நைனா நாகேந்திர ஒரு வார்த்தை சொன்னாப்புல, 2026 எலெக்ஷன் நமக்கு முக்கியம் இல்லை, 2029 எலெக்ஷன் தான் நமக்கு முக்கியம். எனக்கு உண்மையில அப்போ புரியல, இப்போ தான் புரியுது. இன்னொரு 5 வருஷம் 2026 இப்போ 25 29 இன்னொரு 4 வருஷம் வச்சுங்க. 4 வருஷத்தில் ஒரு நாளைக்கு ஸ்டேஷனில் குறைஞ்சது ஒரு 500-1000 பேர் வந்து இறங்குறாங்க. 4 வருஷத்தில் தமிழ்நாட்டோட எண்ணிக்கையை நினச்சி பாருங்க. நம்மளை விட போட்டியா இன்னொரு பீகார், இன்னொரு ஊபி, இன்னொரு அஸ்ஸாமு உள்ளுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கும். அவங்கள எதிர்த்து அவங்க கூட நம்ம சண்டை போட வேண்டிய, ஓட்டில் சண்டை போட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவோம் சார். இது நடக்குது. இது எந்த அளவு, அதாவது அவங்க சொல்றது ஏற்றுக்கக்கூடிய அளவில் இருக்கா இல்லையான்றத இங்கே இருக்கிறாங்க இல்லையா, நம்மளை வந்து பிடிச்சி காப்பாற்றுறேன், உங்களை வந்து நான் வந்து கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறேன்டா, அவங்க யோசிக்கணும். எப்போ யோசிக்க போகிறாங்கன்னு தெரியல. இதோட விளைவுகள் பின்னாடி ரொம்ப பயங்கரமாக இருக்கும், நினச்சி பார்க்க முடியாத. ஒரு இன்னைக்கு அவங்க நம்மக்கிட்ட வேலை தேடி வர்றாங்க, இன்னொரு 10-15 வருஷத்துல அவங்க கிட்ட கை கட்டி வேலை பார்க்குற அளவுக்கு, ஏன்னா அவங்க உழைக்கிறாங்க, அதில் தப்பே சொல்லக்கூடாது. அந்த நிலைமைக்கு நம்ம போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். அது மட்டும் இல்லாமல் என்ன யார் வரணும் யார் வரக்கூடாது, ஒரு சில ஏரியாக்கள் உங்களால் உள்ளேயே போக முடியாத அளவுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் ஆக்கிட்டாங்க. கொங்குக்கெல்லாம் போனோம்னா நம்மளாம் உண்மையில தமிழ்நாட்டில் இருக்க மாட்டோம், அந்த ஃபீலுக்கே இப்போ வர்றதில்ல. நிறைய இடங்கள்ல பஜாரில் அத்தனையுமே வந்து அவங்க உள்ளுக்குள்ளே பூந்துட்டாங்க. தமிழ்நாடு இன்னைக்கு அவங்களுக்கு சொந்த நாடு மாதிரி ஆயிடுச்சு, சொந்த ஊர் மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு இங்கே இதை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா அங்கே போனால் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு, பிள்ளைகளை வந்து மேற்கொள்ள, அதாவது இந்த மாதிரி வேலைகளை பார்க்குறது நம்மளோட போகட்டும், அடுத்த தலைமுறை முன்னேற ஆசை அவங்களுக்கு இருக்குது. அங்கே போனால் முடியாது, இங்கே இருந்தால் முடியும். அதுக்கு இங்கே செட்டில் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் என்னதான் அவங்க இங்கே இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் நம்மக்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு அவங்க ஆளுகளுக்கு மட்டும்தான் உண்மை, அதுதான் சப்போர்ட்டுக்கு கடைசி வரைக்கும் அவங்களுக்கும் இங்கே வந்து பாரத் மாதா கி ஜெய் நம்ம ஆளுகளே கத்துறாங்க. அப்புறம் அவங்க என்ன சும்மாவா இருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் கட்டாய மொழியெல்லாம் இல்லை, நீ படிச்சே ஆணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு நீ தள்ளப்படுவ. அவங்க சொல்றது எல்லாத்தையும் நீ அவங்களுக்கு ஏற்ற, நமக்கு ஏற்ற மாதிரி அவங்க இருப்பாங்க. இப்போ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும். இதெல்லாம் நிறைய நடக்குது, இதெல்லாம் உள்ளுக்குள்ள நடக்குது. இப்போ இதோட வீரியம் தெரியாது, ஒரு நாள் வெடிச்சு வெளியில வரும். அன்னைக்கு அத்தனை பேரும் துடிச்சு ஒரு புண்ணியமும் கிடையாது. எல்லாத்தையும் மடிச்சுக்கிட்டு பேசாம அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு போக வேண்டியதுதான். இது ஒரு சீரியஸான இஷ்யூ. இந்த இஷ்யூவை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போறாங்க? இப்போ இந்த அதிகமான இந்த இது இருக்க டீலிமிட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கொண்டு வரப்போ இதை பற்றியெல்லாம் பேசுகிறவங்க தமிழ்நாட்டோட அந்த இது கம்மியாயின்னு நினைக்கிறீங்க. உள்ளுக்குள்ளேயே இவ்வளவு நடக்குது. இதையெல்லாம் விட்டு நம்ம அதுக்கு போராடினோம்னா அது டோட்டல் வேஸ்ட். அதை பற்றி நமக்கு பிரயோஜனமே இல்லைன்னு வைங்கள. இதுக்கு என்ன இப்போ சொல்யூஷன் பண்ண போகிறாங்க அப்படின்றத அவங்க தான் பேசி முடிவு பண்ணணும். பார்த்து நன்றி.